ராஜேஸ்வரி, தேர்தல் நன்கொடை வாங்கியவர்கள், கொடுத்தவர்கள் ஆகியோரின் விவரங்களை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு இணங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதுவரை எந்தெந்த நிறுவனங்களிடமிருந்து நிதிகளை அரசியல் கட்சிகள் பெற்றது என்பது குறித்த விவரங்கள் அடங்கிய பட்டியலை தலைமை தேர்தல் ஆணையத்திடம் பாரத ஸ்டேட் வங்கி இப்போது ஒப்படைத்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் நேற்று மாலை 5 மணிக்குள் இந்த பத்திரங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று கெடு விதித்திருந்தது. இந்த கெடுவிற்கு இணங்க இப்போது எந்தெந்த அரசியல் கட்சிகளுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் தேர்தல் நன்கொடை பத்திரங்களை விற்பனை செய்தது என்பதை அறிந்து கொள்ளும் வகையில் அந்த பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் SBI வங்கி நிர்வாகம் இப்போது ஒப்படைத்திருக்கிறது. இந்த விவரங்கள் அனைத்தும் உச்சநீதிமன்றத்தில் அரசியல் கட்சிகளால் பணமாக்கப்பட்டு தேர்தல் பத்திரங்களின் விவரங்களை வெளியிட ஜூன் 30 வரை SBI கால அவகாசம் கேட்டிருந்தது. ஆனால் அந்த கால அவகாசத்தை ஏற்க இயலாது என்றும், இத்தனை நாட்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்றும் உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனத்தையும் சரமாரியான கேள்விகளையும் எழுப்பியது. இந்த சூழ்நிலையில் தேர்தல் பத்திர நன்கொடை விவரங்கள் மிக சுலபமாகவே சேகரிக்கக்கூடியவை, அதை அவகாசம் அளிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியதற்கு இணங்க SBI மத்திய வங்கிக்கு அனைத்து தேர்தல் நன்கொடை பத்திர விவரங்களையும் இன்று சேகரித்து தலைமை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்து இருக்கிறது. இதன் மூலமாக எந்தெந்த அரசியல் கட்சிகள் எந்தெந்த நிறுவனங்களிடமிருந்து எவ்வளவு நன்கொடைகள் பெற்றன என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் வாங்கியதில் பாரதிய ஜனதா கட்சி மிக அதிக மதிப்பீட்டில் அந்த பத்திரங்களை வாங்கி இருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அதிக நன்கொடை வாங்கிய கட்சிகள் எவை என்றும், கடந்த தேர்தலில் இருந்து 2018 ஆண்டிலிருந்து தேர்தல் நன்கொடை பத்திரங்களை விற்பனை செய்யலாம் என்று மத்திய அரசு முடிவெடுத்து விற்பனை செய்தது. ஆனால் அந்த நன்கொடை பத்திரங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லாததால் அதில் பல்வேறு முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டன. இந்த வழக்குகளில் பிறப்பித்த பல்வேறு உத்தரவுகளின் அடிப்படையில் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இனிமேல் கால அவகாசம் வழங்க முடியாது, உடனடியாக இன்று மாலை 5 மணிக்குள் தலைமை தேர்தல் ஆணையத்திடம் அரசியல் கட்சிகள் பெற்ற தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் குறித்த விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நேற்று எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளும் வாங்கிய தேர்தல் நன்கொடை பற்றிய விவரங்களை இப்போது தலைமை தேர்தல் ஆணையத்திடம் SBI வங்கி நிர்வாகம் சமர்ப்பித்திருக்கிறது. இந்த வங்கி நிர்வாகம் வெளியிட்ட அந்த விவரங்கள் மற்றும் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு தொகையை நன்கொடையாக வாங்கி இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் இன்னும் சில நாட்களில் வெளியே வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் தேதி வரும் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள சூழ்நிலையில் வரும் 15ஆம் தேதி இது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் SBI வங்கியில் பெற்ற தேர்தல் நன்கொடை பத்திரங்கள், அரசியல் கட்சிகள் பெற்ற நன்கொடை விவரங்கள் உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் இப்போது தலைமை தேர்தல் ஆணையத்திடம் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் கடந்த 6 ஆண்டுகளில் விநியோகிக்கப்பட்ட தேர்தல் பத்திர நன்கொடை மற்றும் 11,450 கோடியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் 6,566 கோடி ரூபாய் 6 ஆண்டுகளில் நன்கொடையாக பெறப்பட்டிருக்கிறது. இதுபோன்று பல்வேறு கட்சிகளும் பல நூறு கோடிகளை நன்கொடையாக பெற்றிருக்கின்றன. இவ்வாறு எந்தெந்த நிறுவனங்கள் நன்கொடையாக அந்த பத்திரங்களை வழங்கியது, நன்கொடையாக பெற்ற கட்சிகள் எவை, அந்த கட்சிகளுக்கு சாதகமாக நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. இந்த விவரங்கள் அனைத்தும் 15 நாட்களுக்குள் அரசியல் கட்சிகளுக்கு இந்த நன்கொடை விவரங்களை, நன்கொடை தொகையை திருப்பி அளிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதன்படி இந்த விவரங்கள் அனைத்தும் 15 நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.